ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். இன்று இரண்டாவது சனிக்கிழமை, அதாவது செகண்ட் சாட்டர்டே. இந்த செகண்ட் சாட்டர்டேவில் நீங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணியிருப்பீங்க. ஃபேமிலி கூட எங்கேயாவது வெளியில் போகணும், சந்தோஷமாக இந்த 2 நாள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை அவுட்டிங் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி பிளான் பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்மக்கிட்ட அடிக்கடி இந்த செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏன் ஸ்பெஷலி செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே அதையும் நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது போல் இன்றைக்கி தான் நான் நிம்மதியாக இருக்கலாம்னு வந்துட்டு போகிறேன், கரெக்டாக இந்த டைமில் கால் வருது சார், எங்களுக்கு இன்றைக்கி தான் லீவு கிடச்சி 2 நாள் ஃபேமிலி கூட இருக்கிறோம், இந்த நேரத்தில் தான் கால் வருது, வீட்டுக்கு கால் வராங்க, இதெல்லாம் எப்படி சார், இதெல்லாம் எப்படி நாங்கள் சமாளிக்கிறது, இதெல்லாம் நியாயமா, ஆர்பிஐலாம் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி அப்படின்ற மாதிரி ரொம்ப நிறையா கேள்வி இந்த செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களை பயன்படுத்துறதுக்காக அப்படின்றது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதே சமயம் இது பேமெண்ட்லாம் கட்டக்கூடாதுங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோ கிடையாது. இது ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை யாராவது மீறினாங்கன்னா நீங்கள் இது போன்ற வந்துட்டு ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, லோன் வாங்கினா லோனை திரும்ப ரீபேமெண்ட் பண்ணுறது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கட்டிடுங்க. கட்ட முடியலன்னா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க. ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் கொடுத்து உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அப்போ ஆப்வியஸாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும். சரி, ஓகே. அதாவது ஆர்பிஐ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்பிஐ கலெக்ஷனுக்கான நேரம் அப்படின்றது காலையில் 8 மணிக்கு மேலே சாயந்தரம் 7 மணிக்குள்ள மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடைப்பட்ட கேப்பில் தான் கால், மெசேஜ் இல்லை விசிட் பண்ணுறது இதெல்லாமே நடக்கணும். அதுவும் இந்த மாதிரி டைமில் என்ன வேணால் நீங்கள் அவங்கள கேட்டுடலாம்பா, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி என்ன வேணால் வசைப்பாடிக்கோங்க, திட்டிக்கோங்க, கவலையே கிடையாது, எங்களுக்கு கலெக்ஷன் பண்ணுறது கொடுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. இதை அதாவது அவமானப்படுத்துறது, அவங்கள மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலௌட் அப்படின்றது ரொம்ப தெளிவாக ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக யார் அதை பண்ணுறாங்களோ அந்த வங்கி மீதோ, அந்த ஃபைனான்ஷியல் மீதோ அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அப்போ அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் வருதுன்னா அப்போ இங்கே கலெக்ஷனுக்கு வரக்கூடிய பர்சன் மேலே ஆக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரங்கள் மட்டும் கிடையாதுங்க, எப்பவுமே சரி கஸ்டமரை மிரட்டும் தோணியில் பேசக்கூடாது. அவங்கள்ட்ட பொறுமையாக பேசி எடுத்து சொல்லி தான் காசு வாங்கணும். ஒருவேளை தெரியாமல் இந்த சனி ஞாயிறு கால் பண்ணிட்டாலும் அப்போ எப்படி பேசணும்னா ரொம்ப காமாக தான் பேசணும். அதாவது வந்துட்டு இந்த கலெக்ஷன் பர்சன் அதுக்காக சார் பணம் கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார், அந்த மாதிரிலாம் அப்படி கிடையாது. ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனலாக பேசணும், அவ்வளோதான். சார் இந்த மாதிரி இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே தெரியுது சார், ஆனால் இருந்தாலும் மற்ற நாட்களில் உங்களை வந்துட்டு பிரிக்க முடியல, ஏன்னா கால் பண்ண நீங்கள் எடுக்கல, ஆஃபீஸில் இருந்தீங்க, இந்த டைமில் கால் பண்ணால் நீங்கள் எடுப்பீங்க தான் சார், இந்த டைம் கால் பண்ணேன், ஐம் சாரி டு இந்த டைமில் கால் பண்ணுறதுக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இல்லை சார் இந்த மாதிரி பேமெண்ட் கட்டணும், பேமெண்ட் என்ன நீங்கள் கட்டாமல் இருக்கீங்க, அது என்னாச்சு சார் அப்படின்ற வந்துட்டு ஒரு டீட்டெயிலை கேட்கலாம். ஸோ டீட்டெயிலை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைம் சொல்கிறீங்களோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இவங்களும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுத்து மாற்றிக்கணும். அண்ட் அதே போல் நீங்களும் நிறையா கால் வருதுன்னு எடுக்காமல் இருக்காதீங்க, பயப்படாதீங்க. ஃபோன் காலை நம்மளால கடிச்சா சாப்பிட முடியும், பயப்படாதீங்க, தைரியமாக அட்டன் பண்ணி பேசுங்க. இது மாதிரி சார் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த மாதிரி நாட்களில் எனக்கு கால் வரும் பொழுது எனக்கு அந்த மைண்ட் பீஸ் கெட்டு போயிடுது சார், நான் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த கடன் எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துது, 5 நாள் உழைக்கிறேன், அந்த 2 நாள் நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வி. ஆப்வியஸாக கண்டிப்பாக நம்ம நிம்மதியாக இருக்கணும். ஏன்னா நம்ம நிம்மதியாக இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும், பணம் சம்பாதிச்சா தான் லோன் கட்ட முடியும். ஸோ அதை விட்டுட்டு இவங்க போடுற ஸ்ட்ரெஸ்லேயே நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம்னா அது வந்துட்டு ஸ்டாண்டு. இவங்க போகிற ஸ்ட்ரெஸ்லேயே நம்ம ஓடிட்டு இருக்கிறோம்னா அப்போ நமக்கு வந்துட்டு என்ன? ஸோ நம்மளால் வந்து கடன் கட்டவே முடியாது, மைண்டு காமாக யோசிக்காது, ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஃபேமிலிலேயும் பிரச்சனை வரும். இது நீ தான் கடன் தூக்கி தலைமையில போட்டுக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வீட்டில் பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதையும் கன்சிடர் பண்ணும். அப்படி தான் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி தரணும் ஃபோன் கால் கூட ஏன் சார் அப்படின்றாங்க. ஆனால் என்ன சார் பண்ணுறது, ஒரு சிலர் வந்துட்டு, ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில கஸ்டமர்ஸு மற்ற ஒர்க்கிங் டேஸில் ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஆஃபீஸில் இருக்கிறாங்க, அவங்க இன்டென்ஷனலாக எடுக்கிற இல்லையோ இல்லை வந்து சுச்சுவேஷனால எடுக்கலையோ தெரியல, ஆஃபீஸில் இருக்கிறன்னு வந்து சொல்லிடுறாங்க, மற்ற டைமில் ஃபோன் எடுக்கல. இந்த மாதிரி தருணத்தை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்களா, நான் அந்த டைம்லலாம் கால் பண்ணேன், இவங்க எடுக்கல, அதனால தான் நான் இந்த டைமில் கால் பண்ணுறேன் அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ இந்த டைமில் கால் பண்ணாலும் ரெஸ்பெக்டாக பேசணும், காமாக பேசணும் அப்படின்றது தான். இங்கே மிரட்டும் துணியில் பேசக்கூடாது. அதே போல் கவர்மெண்ட் ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடே,
அதே போல வந்து கவர்மெண்ட் டிக்ளைன் பண்றாங்க பார்த்தீங்களா, டிக்ளேர் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா, இந்த ஹாலிடே ஓகேப்பா இது கவர்மெண்ட் கொடுக்குற ஹாலிடே அப்படின்றதுல ஸோ போகக்கூடாது. அப்ப ஏன் இந்த கலெக்ஷன் பர்சன் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே அப்படின்றது ஏன் பர்டிகுலரா சூஸ் பண்றாங்கன்னா, எல்லாருக்குமே இந்த லீவ் கிடைச்சிடாது. எல்லாருக்குமே இது வந்துட்டு பொதுவாக அந்த ஏஜென்சியில் இருக்கிறவங்க இல்லை மற்ற ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே நார்மல் சனிக்கிழமை மாதிரி தான், நார்மல் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே தேர்ட் சாட்டர்டே மாதிரி தான் அவங்களுக்கு. அதனால என்ன சிலர் தெரியாமல் வந்துடுறாங்க, இந்த ரூல்ஸ் இருக்கா என்னன்னு தெரியாமல் வந்துடுறாங்க. ஆனால் இது வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு தெரியுது இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால தான் இந்த நாட்களில் மட்டும் தொடர்ந்து கால் வருதுன்னு நம்ம கிட்ட கமெண்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் காமா பேசலாம். ஒருவேளை நீங்க மற்ற நாட்கள்லாம் எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ லீவ் நாள் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாளா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், வீட்டுக்கு போற ஆள் இல்லை, அதுக்கப்புறம் காலும் பண்ற எடுக்க மாட்டேன்றாரு. ஸோ இந்த லீவு நாளையா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதனால நீங்க ஃபோன் காலை அட்டன் பண்ணிடுங்க, எடுத்துருங்க, பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எடுத்து இருக்கிற சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி சொல்லிட்டாலே போதுமான ஒன்று தான், முக்கால்வாசி பிரச்சனை இங்கே சால்வ் ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் லோனை கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைம் கட்டாமல் விட்ட உடனே அதை அப்படியே வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஓகே, நாளை கட்டிக்கலாம், நாளை கழிச்சு கட்டிக்கலாம், இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் சேர்த்து கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன் டைமில் வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் அதே போல் நீங்கள் யாராவது உங்களை வந்து தப்பாக பேசுகிறாங்க, உங்ககிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா அதை ப்ரூஃபாக கன்வெர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ப்ரூஃபாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து சண்டை போடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஒரு தலைவலியை கொடுத்துரும். அவங்க வந்துட்டு அகராதிக்கு பேசுகிறாங்க, அவங்க வந்து தப்பாக நடந்துக்கிறாங்க, தப்பானா வந்து கோபமாக பேசுறது, திட்டுறது, இந்த மாதிரி விஷயம்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஆர்பிஐக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த வங்கிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது போல் பாருங்கள், இந்த லீவு நாளில் கூட எனக்கு கால் பண்ணுறாங்க, நான் ஆல்ரெடி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லியும் எனக்கு வந்துட்டு இவங்க இந்த மாதிரி திரும்ப வீட்டுக்கு வந்துருக்காங்க, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ மெயில் பண்ணலாம், ப்ரூஃபோட அட்டாச் பண்ணி மெயில் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அவங்க ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ நான் தான் ப்ரூஃபோட அட்டாச் பண்ணி மெயில் அனுப்பிட்டேன், இனிமேல் நல்லா பணம் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதிங்க. எந்த ரூல்ஸ்லையுமே வாங்கின காசை நீங்கள் வந்துட்டு வேற யாரோ ஒரு மூணாம் மனுஷன் அந்த கலெக்ஷனுக்காக வரக்கூடிய பர்சன் வந்து பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக பணம் கட்டக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஒரு அநீதி நடந்ததுன்னா அது நீங்கள் சட்டப்படி வந்துட்டு நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கான தகுந்த தண்டனை அப்படின்றது யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதானே சொல்யூஷன் தவிர உங்களுக்கு பணம் கட்டாமல் இருக்கிறது, சார் மன உளைச்சல் ஆயிடுச்சு பணம் கட்ட முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ நான் இதில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சு இந்த 8 வருஷம் வந்துட்டு 8 வருஷம் ஆக போகுது, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ இது அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் தப்பான கமெண்டை வந்து கீழே போடுறாங்க. அவன் கட்லினா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவன்கிட்ட திரும்ப காட்டுங்க, அவன் வரமாட்டான், உங்கள் வீட்டுக்கே வரமாட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணக்கூடாது. ஒருவேளை அதாவது குற்றம் அப்படின்றது கிடையாது, பண்ணக்கூடாது. ஒருவேளை பண்ணிட்டாங்கனாலும் பொறுமையாக காமா பேசுறதுல எந்த தவறும் கிடையாது. அதே போல் தெரியாமல் விசிட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா விட்டுருங்க. யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப அநாகரிகமாக பேசுறது, தெரியாமல் விசிட் பண்ணிட்டு இங்கே அநாகரிகமாக பேசுறது, தப்பாக பேசுறது, உங்களை ஏதோ வந்துட்டு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா ப்ராப்பர் எவிடன்ஸோட நீங்கள் ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம். ஆம்புட்ஸ்மேன் சொல்லிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேலே தப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி முடியல, என்னால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, சார் 6 மாதமாக கரெக்டாக தான் சார் கட்டியிருந்தது, 1 மாதம் தான் சார் டிலே ஆச்சு, அதுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நம்மளோட சுச்சுவேஷன் அப்படின்றது இருக்கிறதுனால இதுக்காக 6 மாதம் கரெக்டாக கட்டினவங்களை வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது அப்படின்றது தப்பான விஷயம் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேலே தப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதை வந்துட்டு இன்டெப்த்தாக எனக்கு இல்லை வேறு மாதிரி எனக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு அட்வொகேட் பாருங்கள், லீகல் அட்வைசரை பார்த்து அவர் மூலியமாக இதை அப்ரோச் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு நடந்துட்டு இருக்குன்னு அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சட்டப்படி என்னென்ன வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபேவரை வாங்கி தர முடியுமோ எல்லாத்தையும் வாங்கி தருவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரீபேமெண்ட் ஆன் டைம், ஸோ அவாய்டட் ஆல் ப்ராப்ளம். ஸோ அதே போல் என்னதான் ரீபேமெண்ட் பண்ணினாலும் நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்துட்டு அட்ரஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கணும். நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை எங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய். இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான பினான்சியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, NACH, ECS, E-Mandate, ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்கேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.